சொரூபத்தை தனக்குள்ளே கண்டாங்கன்னா அவங்களுக்கு காமம் இருக்காது. சக்தின்றது உடல், சிவம்ன்றது உயிர். இது ரெண்டு இருந்தால்தான் இயக்கம். ஒரு உடம்பு செத்து போயிருந்தால் என்ன பண்ண போகிற ரத்த வச்சுன்னு? உயிர் உடலை விட்டு வெளியே போச்சுன்னா அது என்ன பண்ண போகுது? ஒன்றுமே இருக்க. ரெண்டு இணைஞ்சால்தான் இயக்கம். பனைமரத்து மேலே உக்காந்தா கூட அது அதோட உயரத்துக்கு அது பார்க்க மாட்டேங்குது. எப்போவுமே அது கீழே இருக்கிற பொருளையே பார்க்குது. அதுக்கான உணவு தேவையான இருக்குது. ஆமாம். அந்த மாதிரி மனுஷங்களுக்கும் வயசுக்கு ஏற்ற அந்த பக்குவம் இல்லாமல் எப்போவுமே அந்த கீழ்நிலையிலே இருக்கிறாங்களே, அவங்க மாறணுன்னா என்ன பண்ணுறது? மாறுறதுக்கு தான் பல மகான்கள் பல உண்மைகளை சொல்லிக்கிறான். ஆனால் இவன் அந்த உண்மையில் போனால் இவனுக்கு சிரமமாக இருக்குது. அதனால் பகுற்றில் போய் உட்காந்துக்கிறான். அந்த பகுற்றில் உட்கார்றது தான் மத மாற்றம். ஏன்னா இது கஷ்டம், அதனால் இதுக்கு வர முடியாது. கூட்டமாக கூடி கும்மி அடிக்கிறது தான் மத மாற்றம். அது ஈஸியாக இருக்காங்க. ஈஸி. ஏன்னா இதில் ஒரு கஷ்டமும் கிடையாது. போகலாம் வரலாம், இருக்கிற மாதிரியே இருக்கலாம். இப்போ கூட என்ன சொன்னாங்க, தலையெல்லாம் வலிக்குது சாமி, நெத்தியெல்லாம் புடுங்குது அப்படின்றாங்க. இதை மற்ற இதில் போக மாட்டோம், பக்தியில் போனால் வருமா? வாய்ப்பில்லை, வராது, வாய்ப்பு கிடையாது. அப்போது மாறுது இல்லை. இந்த மாற்றத்தை அவன் விரும்பணும்ல, விரும்ப மாட்டான். அது அவனுக்கு உபதிரமாக இருக்கும். ஆனால் சொல்லுவான், நான் கடவுளை தேடுறேங்க, கடவுளை வழிபடுறேங்க. நான் ஒருபோதும் கடவுளை வழிபட முடியாது. கடவுள்ன்றது இந்த உடலோ மனசோ வழிபடுறது இல்லை, ஆன்மா வழிபடணும். ஆன்மா வழிபடணும்னா நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. கடவுளை எது வழிபடும்? அப்பா அம்மா செய்த உடலை போய் கடவுளை வழிபடும், யோசிக்குவானா? ஆனால் இவனுக்கு அதானே தெரியும். அதனால் அது மாதிரி கும்பிட்டுன்னு போயின்னுக்கிறான். அது எப்படின்னா போய் போகிறான், நமக்கு என்ன போச்சு? மனுஷங்களுக்கு ஒரு குடும்பம், குழந்தை, குட்டி இருக்குது. ஆனால் இவங்களே படாத பாடுபடுறாங்க. இறைவன்றவன் இவ்வளோ பெரிய உலகத்தையும் படைச்சிட்டான், அதில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான உயிர்களையும் படைச்சிட்டான். சரி. ஆனாலும் எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாட்டு எழுதினவங்களும் அவன் ஆனந்தமாக இருக்கிற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க. இன்றைக்கி தேதியில் வந்தவங்களும் இறைவன்றவன் எப்பவுமே ஆனந்தமாக தான் இருக்கிறான் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அப்போது மனுஷனுக்கும் இறைவனுக்கும் எந்த பொருள் இல்லாதனால இவன் கஷ்டப்படுறான், அவர் எப்பவுமே ஆனந்தமாக இருக்கார். ஒரு மனுஷனை மகான்னு சொல்கிறோம், ஒரு மனுஷனை ஞானின்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? மனுஷன் தானே சொல்லணும். ஏன் மாற்றி சொல்கிறோம்? ஒரு மேல்நிலைக்கு வந்துட்டு அவருடைய நிலை மாறி போச்சு. ஆனந்தமான நிலையில் அவர் வாழ்ந்துன்னுக்கிறார். அதனால் அவரை மகான்ன்றோம், அவரை ஞானின்றோம். ஆனால் இந்த மனுஷனுடைய நிலை உயரவே இல்லை, தாழ்வான நிலைக்கு போயின்னுக்குது. அதனால் இவனை மனுஷன் சொல்கிறோம். அப்போ அந்த மனம்தான் அவனுக்கு பிரச்சனையாக இருக்குது. இந்த கஷ்டன்றது உலகம்ன்றது மனம் சம்மந்தப்பட்டது. கடவுள் சம்மந்தப்பட்டதோ இல்லை ஆன்மா சம்மந்தப்பட்டதோ கிடையாது, மன சம்மந்தப்பட்டது. மனம் எதை விரும்புதோ அதில் போய் விழும். அது நன்மையா தீமையா உண்மையா பொய்யானே யோசிக்காது. அதுக்கு பிடிச்சது அதில் போய் விழுந்து போச்சது. அதான் அதனுடைய செயல். ஆத்மனுக்கு ஐயா சொல்லுப்பா. ஐயா, கோயிலில் சிலைகள், அதாவது முருகன் இருக்குது, பிள்ளையார் இருக்குது, திருப்பதி இருக்குது, ஆஞ்சநேயர் இருக்குது, அந்த நவ கிரகங்கள் இருக்குது, இவ்வளோ சிலைகள் இருக்குங்கய்யா. இந்த எல்லா தெய்வங்களையும் கருப்பாக, அதாவது இருட்டாக ஏங்க உருவாக்குறாங்க? அந்த இருட்டுக்கு என்னங்க விளக்கம்? கடவுள்ன்றது உன்னால் காண முடியாத பொருள். அது அப்போது அந்த கடவுளை காணணுன்னா நீ என்ன பண்ணணுன்னா, நீ ஒளியாக மாறணும். நீ ஒளியாக மாறினா உன்னுடைய ஒளியினுடைய வெளிச்சத்தில் இறைவனை நீ பார்க்கலாம். ஆனால் ஊரெல்லாம் ஒரு கோவில் இருக்கும், மூலஸ்தானம் இருட்டாக இருக்கும். ஆனால் ஊரெல்லாம் ஃபோக்கஸ் கட்டுவான். மூலஸ்தானத்தில் ஒரு ஃபோக்கஸ் போட்டு தெரியாது அவனுக்கு? தெரியும். கடவுளை அப்படி வெளிச்சம் போட்டு காட்டுறதில்லை. கடவுள்ன்றது ஒரு மறைப்பொருள். அந்த மறைப்பொருளை நீ தேடினா உன்னை நீ ஒளியாக மாற்றிக்கணும். அதுக்கு தான் கற்பூரம் கொளுத்தி காட்டி பார்க்கறது. கற்பூரம் கொளுத்தி அதனுடைய வெளிச்சத்தில் அதனுடைய முகத்தை பார்க்கறது. அப்போது நீ ஒளி வடிவாக மாறினா இறைவனை நீ பார்க்கலாம். நீ மனித வடிவாக இருக்கிற வரைக்கும் இறைவனை நீ பார்க்க முடியாது. அந்த ஒளி வடிவாக மாறுறதுக்கு தான் இந்த யோகம் ஞானம்னு வச்சுருக்குது. ஆனால் அதில் இவனுடைய ஆசையால் அதில் பயணம் பண்ண முடியல. ஏன்னா கடவுள் வழிபாடுன்றது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ரொம்ப அசிங்கமான பாதை. இது இழிவான பாதை. அப்படி போனால் மான இனம் இல்லாத பாதை. அப்படி போனால்தான் பகுட்டாக போனீங்கன்னாக்கா கடவுளை பார்க்க முடியாது.
அதனால தான் சொன்னான், மானாபிமானம் விடுக்கையிலே தீப மங்கள ஜோதி உதிக்க. உனக்கு மானம் ஏன்னா அடுத்தவன் பார்க்குறானா, அடுத்தவன் பேசுகிறானா, அடுத்தவன் நம்மளை புகழ்றானான்னு நீ நினச்சிட்டீன்னா கடவுள் உன்னை பார்க்க மாட்டான், நீயும் கடவுளை பார்க்க முடியாது. யார் என்ன பண்ணுறான்னு நீ உலகத்தை பற்றியே பார்க்கக்கூடாது. பார்க்காம நீ மானம் என உன்னை பற்றி யார் யார் என்ன சொல்கிறான்னு யோசிக்காமல் பயணம் பண்ணினா நீ இறைவனை பார்க்கலான்னா. அதனால் இருளில் வச்சுக்கிறதுக்கு காரணம் நீ ஒளியாக மாறணும். மாறினா நீ இறைவனை பார்க்க முடியும் அப்படின்றது தான் இருளில் வச்சுக்குது. ஏன்னா கடவுளே இருளில் தான் இருக்கிறார். இங்கே லைட்டு போட்டு ஃபோக்கஸ் போட்டு காட்டுறது இல்லை கடவுள். அதெல்லாம் சிலைங்களை காட்டலாம், கடவுளை அப்படி காட்ட முடியாது. உண்மையான கடவுளை பார்க்கணுன்னா இருளில் தான் இருக்கிறார். அதனால தான் சொன்னான், இருள் ஒளியாய் நின்ற சிவபாதம் போற்றி எழுத்துதனின் விவரத்தை விரித்து சொல்வேன், அருவுருவாய் வந்ததுவே சிவசக்தியின் வடிவமாகும். 2 தாண்டா வந்ததுங்க அப்படின்னு. அந்த 2 இருந்தால் தாண்டா இங்கே ஏக்கம் நடக்கணும். அதனால் கடவுள்ன்றது ஒளியாக நீ மாறணும், மனிதன் ஒளியாக மாறணும். அப்போ ஒளியாக மாறினான்னா எப்படி மாறுவான்? இவன் உடலுக்குள்ளே இருக்கிற ஆன்மா ஒளியாக இருக்குது, மனம் இருளாகுது. இந்த இருள் நீங்கினால் ஒளியால் கடவுளை பார்க்கலாம். இதுதான் பொருள். அதுக்கு ஒரு ஆன்மா வந்து இப்போ ஒரு உடல் வந்து இறக்குதுங்கய்யா, இறக்குது. அதாவது சின்ன வயசில் 1 வயசுலேயும் குழந்தை இறக்குது, 5 வயசுலேயும் குழந்தை இறக்குது, 20 வயசுலேயும் ஒரு இறக்குறாங்க, 80 வயசில் இறக்குறாங்க. இவங்க இந்த இடையில இறக்குறதுக்கு இறந்துறாங்க. இறந்தோடனே இவங்க அந்த இறந்த டயத்தில் கர்மவினை தீருது. அடுத்த ஜென்மத்தில் நீ இந்த உடல் தீருதா இல்லைங்கய்யா, இந்த கர்ம வினை ஒரு மனிதனுக்கு தீர்ந்து போச்சுன்னா பிறப்புன்றதே ஒன்று இருக்காது. கர்ம மனுஷன் கொண்டு போகிறத இந்த இவ்வளோ பில்டிங் இருக்குது இல்லை, இதெல்லாம் எந்து. ஆனால் நான் போன உடனே இந்த பில்டிங்கெல்லாம் எந்துன்னு தெரிஞ்சதுன்னா உலகம் விபரீதமாக மாறி போயிடும். அப்போது இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் நினைவு. இந்த உடல் விழுந்து போச்சுன்னா உயிருக்கு அது நினைவு கிடையாது. அப்போது உடல் கூட என்ன வருது அப்படின்னா எந்த பொண்ணோ பொருளோ சொத்தோ சுகமோ பொருளோ பாசமோ எதுவுமே வராது. மனிதன் கூட வரக்கூடியது ஒவ்வொரு மரணத்துலேயும் அவன் செய்த புண்ணியமும் அவன் செய்த பாவம் தான். அதை தூக்கின்னு தான் தெரியுறான். அதுக்கு ஏற்ற மாதிரி பிறப்பு எடுக்கிறான், அதுக்கு ஏற்ற மாதிரி மரணம் அடைகிறான். மனிதனுடைய நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஒரு மனுஷனுக்கு 15 மூச்சு. அந்த 15 மூச்சு அவனுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லாத சீராக ஓடிச்சுன்னா அவன் 100 வயசு வரைக்கும் வாழ்வான். ஆனால் அவனுடைய மூச்சு ஒரு நாளைக்கு 20 ஓடிச்சுன்னா என்ன ஆகும்? 100 வயசு வரைக்கும் இருக்கிறவனே 50 வயசில் சாவான் இல்லையா? மனிதனுக்கு பிறப்புக்கும் இறப்புக்கும் வாழ்க்கைக்கும் வாழ வைக்கிறதுக்கும் காரணம் மூச்சு தான் காரணம். இங்கே கடவுளுக்கே வேலை கிடையாது. கடவுள்ன்றது சும்மா சொல்லி ஏமாத்தின்னுக்கிற விஷயம். கடவுள்ன்றதே உன் மூச்சு தான். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், காற்றே கடவுள்னு சொல்லியிருந்தேன். அதனால் உனக்குள்ளே காற்று இல்லைன்னா எந்த கடவுளும். எல்லாத்த விட உலகத்தில் கடவுள் எதுறான்னா சோறு தான். அதனால தான் இந்து மதம் மாதிரி புனிதமான மதம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால தான் சாப்பாடெல்லாம் போட்டு அதுக்கு கற்பூரெலாம் கொளுத்தி அதை ஊழ்ந்து கும்பிட்டுட்டு சாப்பிட்டான். கடவுள் வந்து காப்பாற்றுவார்னு ஒரு 10 நாள் ஒரு ரூமில் போட்டு ஒத்துனேன். கடவுள்லாம் கிடையாதுடா, சோறு தாண்டா கடவுள்னு போடுறவனுக்கு சோறு கொடு, 15 நாள் போட்டு தோற கதுவை. கடவுள் வந்து காப்பாற்றுவார்னு செத்து போயிருப்பான். சோறு தொண்ணு நல்ல தடகாத்தமாக வெளியே வருவான். அப்போது இந்த உலகத்திலேயே கடவுள்ன்றது எதுன்னா ஆகாரம் தான். அன்னம்னு ஒன்று இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இல்லை. போ இப்போ கர்மவினை, இப்போ கர்மவினை வந்து உடம்புல பழம் இருக்கிற தொட்டியும் தான் இருக்குமா? இப்போ நம்ம உடம்புல பழம் இல்லாட்டி இறந்துடுறோம். பழமா? அதாவது உடம்புல சத்து, அதாவது கருமவினை, அதாவது பாவங்களை தீக்கிற தொட்டி நம்ம உடம்புல சத்து இருக்குது. உடம்புல சத்து இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம இறந்துடுறோம். அப்போ அடுத்த ஜென்மத்துக்கு பிறகுறதுக்கு தான் இந்த உடம்புல சத்து இல்லாமல் சத்து வச்சுக்கின்னு பாவத்தை தீர்த்துடுவியா? பாவத்தை சேர்த்துப்ப அப்படிங்கய்யா. பாவம் தீர்றது உடம்பு பலத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. பாவத்தை செய்தது மனம், உடம்பா செய்தது. இப்போ இங்கே வர சொன்னது உடம்பு வந்து தான் உன் மனம் சொல்லிச்சாங்க போ சொல்லி. மனம் தான். அப்போ மனம் தானே பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் காரணமான பொருள், உன் உடம்பு இல்லை. அதுக்கு தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு எதிராக அந்த பொண்ணை லவ் பண்ணணும். இந்த பையன் என்ன பண்ணுவான், அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையனை பிடிச்சிக்கின்னு ஒரு 10 5 அவங்ககிட்ட கொடுத்து இந்த லெட்டர் அங்கே கூட அந்த லெட்டர் இங்கே வாங்க அப்படின்னு வாங்கின்னு வருவான். அது பெரியவங்க பார்க்காத வரைக்கும் ஓடினுக்கும். பெரியவங்க பார்த்தா சாத்துன்னு அந்த பையனை பிடிச்சி சாத்துவாங்க. ஆனால் பாதிச்சது பையன், உதப்படுறது பையன், வருத்தப்படுறது இவன் மனசு.
ஆனால் இவன் உடம்பு இல்லை. அந்த மாதிரி உடல் வந்து பாவத்தை அனுபவிக்குது, ஆனால் உடல் செய்யலை, மனம் செய்யுது. ஆனால் உடல் அனுபவிக்கும் போது மனம் வருத்தப்படுது. இதுதான் பிறப்பினுடைய ரகசியம்.